as a king, you have a lot of responsibility. You will enjoy the power, right? ஸோ இங்கே எங்கே ஒரு அரசன் தப்பாகாமல் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிறையா ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்க, இல்லைனா கூட போய் படிங்க. இப்போ அரசன் ஏன் ஜெயித்தான், அரசன் ஏன் தோத்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த பவரை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்பையும் பணத்தில் வந்து கொளுத்து இருந்துட்டு அப்படியே புஸ்வானமாக போகிறவன் என்றைக்கும் தோற்று போயிடுவான். இப்போ கீழே அடிப்பட்டு நசுங்கி அவமானப்பட்டு கொஞ்சமாக அப்படியே வந்து ஒரு சோல்ஜர்லேருந்து அப்படியே ஒரு தளபதியாக வந்து நின்று ஒரு அரசனாக வந்து நிற்கிறவன் வந்து கிரவுண்டில் என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ அவனுக்கு வந்து பவர்ன்றதை வந்து அவன் எப்படி பார்ப்பான்னா, என்ஜாயும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த பவர் வந்து நீ வந்து கையில் வச்சுன்னு நினைப்ப, அந்த பவரை வந்து நீ ரெஸ்பான்சிபிள் நினைக்கணும். ஸோ எவன் ஒருத்தர் பவரை என்ஜாய் பண்ணி நான் தான் எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிள், நான் தான் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறானோ அந்த அரசு என்றைக்குமே தோக்கவே மாட்டான். ஸோ வென் யூ செட் த கிங், ஐ only felt that I am accountable for the entire school. ஸோ இதை வந்து நிறையா முன்னுக்கு வரும்னு நினைக்கிற டீச்சர்ஸும் சரி, இங்கே நான் டீச்சிங்கும் சரி, சப்போர்ட் டீமும் சரி, நீங்கள் எல்லாமே இதிலலாம் வந்து யூ ஹேவ் டு, இது ஒரு மெசேஜாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா?